இதான் எங்க சித்தி. ஒரு டிஃப்ரெண்டான சத்தான உணவு, ஆண்களுக்கு வீரியம் கொடுக்கும், புரோட்டீன் ஜாஸ்தி, நல்ல சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ஒரு சிறந்த உணவு. ஹலோ மணி, எப்படி இருக்கீங்க? எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி. நான் விஷால். நீங்கள் என்ன ராசி பலன், சூப்பர் சீன்ஸ், ஹாலிவுட் டைம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமில் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா, சித்தி, என்னோட சிஸ்டர் இன் லா, கோ சிஸ்டர், இவங்களோட குக்கிங் ஸ்டைல்ஸ் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சைவ வீடு, ஸோ சைவ சமையல்லாம் இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு எங்கள் சித்தி வெயிட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை போய் மீட் பண்ணலாம். இதுதான் எங்கள் அம்மா வீடு. ஹலோ சித்தி. என்ன ஹாய். இதான் எங்க சித்தி. இவங்க பேரு நாச்சியார், சிவரஞ்சனி நாச்சியார். அழகான பேர் இல்ல, இதான் தமிழ் பேரு. நாங்க கூப்பிடுறது திலகா சித்தி, கடைக்குட்டி சித்தி, எங்க அம்மாவோட செகண்ட் தங்கச்சி. இன்னைக்கு நம்ம வீடு சைவ வீடு இல்லையா, பியோர் சைவம். இதுல இன்ட்ரெஸ்டிங்கா வந்து வியூவர்ஸ்க்கு, மணி டாக்ஸ்ல இருக்கிற வியூவர்ஸ்க்கு என்ன சமைச்சு காட்டலாம் அப்படின்னு கேட்கும் போது நீங்க கொடுத்த ஐடியா தான் இது. இது என்ன நீங்களே சொல்லுங்களேன், என்ன டிஷ்ஷுன்னு. இது வந்து பனங்கிழங்குன்ட்டு ஒரு வகையான கிழங்கு. இது வந்து பொடி, பனங்கிழங்கு பொடி இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பூமிக்கு அடியில இருந்து கிடைக்கிறது. இந்த நொங்கு இருக்கு பார்த்தீங்களா, பனைமரத்துல நொங்கு, அந்த நொங்கு வந்து மண்ணில் புதைச்ச உடனே இப்படி முளைச்சு வர்ற இது கிழங்கு. இது பின்னாடி வளர்ந்ததுன்னா பெரிய ஒரு பனைமரம். அப்படியா? நொங்குக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னே. ஆமா, நம்ம இந்த ஊர் விட்டு வந்தா நமக்கு எல்லாம் தெரியல. ஓகே, தெரியாது. இது வந்து நல்ல ஹெல்த்தி, சைவக்காரங்களுக்கு இது நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட். இது இந்த கிழங்கு வந்து வளர்ந்துச்சுன்னா ஒரு பனைமரத்தை உருவாக்கி அது அவ்வளவு பெரிய சக்தி. இது நம்ம உபயோகப்படுத்தினா நம்மளுக்கும் அது மாதிரி நிறைய சக்தி போகும். இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பனங்கிழங்கு பொடியா செய்யலாம்னு சொல்லிருக்கீங்களா? அத நிறைய பலகாரங்கள் செய்யலாம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப இதுன்னு, இதுல என்ன புரோட்டீன் ஜாஸ்தி இருக்கா? என்ன ஜாஸ்தி? ஜாஸ்தி சாப்பிட்டா புரோட்டீன் ஜாஸ்தி. ஆண்கள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வீரியம் வரும். வீரியம், ஸ்பெர்ம் கவுண்ட்னு சொல்லிருந்தீங்க. அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது உதவும் ரொம்ப. அது மாதிரி சுகர் பேஷண்ட்டும் சொல்லி, சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் வராது. சுகர் பேஷண்ட் சாப்பிட்டாங்கன்னா சுகர் கம்மியாகும். நல்ல ஒரு சத்தான உணவு. ஆனா இது வந்து பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமானது. அதனால எல்லாரும் ஈஸியா இப்ப சீட்லெஸ் பழங்கள் வாங்கி சாப்பிடுறதுனால இதை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா நேரமின்மைன்னு கூட சொல்லலாம். இந்த ஐடி ஃபீல்ட்ல உங்களுக்கு ஒரு நேரமின்மைன்னு கூட நம்ம சொல்லலாம். நேரமின்மை ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி இதை உரிச்சு வேக வச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த மாதிரி பொடி மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்ப வேணா சாப்பிடலாம் இல்லையா? கிட்டத்தட்ட இந்த பொடியில சித்தி நம்ம இந்த நம்ம வந்து இந்த ஆந்திரால சொல்றாங்கல்ல, இந்த ஆந்திரா பருப்பு பொடி ரைஸ்ல போட்டு சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய, நீங்க எல்லாம் செஞ்சு. நம்ம வந்து ஆந்திரா பருப்பு பொடின்றது கடலை பருப்பு, பூண்டு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, அதை விட ஹெல்த்தியான ஆப்ஷன் சவுத் இந்தியன்ல நம்ம வெஜிடேரியன்ஸ்க்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு பொடி பத்தி பேசிட்டோம். இதுக்கு என்னென்னலாம் பொருட்கள் தேவைன்னு சொல்லுங்களேன். தேவையான பொருட்கள், இது பனங்கிழங்கு. ரெண்டாவது இது வேக வைக்கிறதுக்கு உப்பு. ஓகே. அப்புறம் மிளகாய்த்தூள். ஓகே, மிளகாய்த்தூள் இது போட்டு வேக வச்சுக்கணும். அடுத்தது அரைக்கும் போது மிளகாய், சுக்கு, தேவையான அளவு உப்பு, பூண்டு. 5 ஐட்டம். வெறும் 5 ஐட்டத்துல ஒரு ஹெல்தியான வெஜிடேரியன் பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறீங்க. சுவாரஸ்யமா இருக்கு. நான் செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. நிறைய டிராவல் பண்றேன், கையில எடுத்துட்டு போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சித்தி. சொல்லி கொடுங்க. நல்லா சாப்பிட்டு பழகினேன், இனிமேதான் செஞ்சு பழகிறதுக்கு கத்துக்கிறேன். இது கிழங்கு வாங்கும் போது இப்படிதான் இருக்கும். இதை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இது தோலை வந்து அப்படி உரிச்சு எடுத்துக்கணும். உரிச்சிட்டு இந்த நடுப்புற இருக்க கிழங்க மட்டும் எடுக்கணும். நம்ம குக்கர்ல வைக்கிறதுக்காக இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். 1-2 கட் பண்ணி போட்டாலும் ஒன்று ரெண்டா இல்லை, இந்த நுனி மட்டும், நுனியை மட்டும் கட் பண்ணிட்டு இதை குக்கர்ல வச்சு வேக வைக்கணும். ஆல்ரெடி இப்போ செய்யறதுக்கு இந்த டைம் பத்தாதனால நான் குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். அங்கே உரிச்ச பனங்கிழங்க
இதில் இந்த குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கெல்லாம் வேக வைக்கிறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது கிழங்குங்கிறதுனால அது கிழங்கு வேகிறதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம குக்கரில் வைக்கும்போது என்ன பண்ணணும், இப்படி குக்கரில் கொஞ்சம் அடியில் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி வைக்கணும். இது நிறைய வைக்க வேண்டாம். இது வேகிறதுக்கு அடியில் மட்டும் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் தேவையானா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டில்லை. இப்போ இந்த கிழங்கை எடுத்துட்டு வரோம். கிழங்கு அவிச்ச கிழங்க இப்படி முதல்ல இப்படி ரெண்டாக வகுந்துக்கணும், ரெண்டாக பிரிச்சுக்கணும். இதுக்குள்ள ஒரு குச்சி வரும்ல சித்தி, அது சின்ன வயசுல சாப்பிட்றதுக்கு எல்லாரும் போட்டி போட்டு சண்டை போடுவோம். அந்த குச்சி முனையில சாஃப்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது இருக்கிறதுல கிடைக்குதான்னு தெரியல நமக்கு. இதாக இருக்கு பாருங்க, இது குச்சி. இதுதான் முளைச்சி வர்ற பனைமரம். இது குருத்து பாருங்க. இந்த குருத்தை நம்ம சாப்பிடலாம், உணவா சாப்பிடலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். பசங்க சின்ன பிள்ளைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றேன், சாஃப்டா நல்லா இருக்கும். சின்ன வயசு ஞாபகம் வருது, டேஸ்ட். இப்போ இந்த கிழங்க ரெண்டா பிரிச்சுட்டோம். பிரிச்சுட்டு இது ஃபுல்லா உங்களுக்கு நார் தான். இந்த நம்ம வாழைக்காய் தோல்லாம் வெட்டுற மாதிரி இதை நார் எடுக்கணும். நார் எடுத்துட்டு தான் நம்ம உபயோகப்படுத்தணும். இதை பாருங்க, இப்படி நார் அப்படி எடுத்துடணும். இது நார், இது உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த கிழங்கை தான் நம்ம உபயோகப்படுத்தணும். இப்போ இந்த கிழங்கு வந்து இதில் நார் ரொம்ப இல்லை. இதை வந்து அப்படியே காய வச்சு அப்படி அப்படியே துண்டு துண்டாக காய வைப்பாங்க. முன்னாடி பழைய மெத்தடு, அந்த கால மெத்தடு. இப்படி நல்லா வெயில்ல நல்லா காயும். இது எடுத்தது போகவே இதுல நார் சத்து நிறைய உண்டுல சித்தி. அடுத்தது அதுவும் சொல்லுவாங்க. இது வந்து இப்படி இது நல்லா உடைச்சு எல்லா கிழங்கையும் உடைச்சு நல்லா வெயில்ல நல்லா காயணும். காய்ஞ்சா இதை வந்து உரல்ல வந்து இடிப்பாங்க. இடிச்சு அது கூட இந்த தேவையான பொருட்கள்லாம் போட்டு பொடி பண்ணிக்குவாங்க. இப்போ நம்மள்கிட்ட உரல்ங்கிறது நம்ம பழக்கத்தில் இல்லை, மிக்சி தான். அதனால நம்ம வந்து இதை வந்து ரொம்ப சின்ன சின்னதா ட்ரை ஆன அப்புறமா இல்ல வேக வச்ச உடனே ஓகே. இது இப்படி சாஃப்ட்டா இருக்கும் போதே கட் பண்ண ஈஸியா இருக்கும். இதை வந்து கத்தியால கட் பண்ணிக்கலாம். அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நான் இதை கட் பண்ணி ஆல்ரெடி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அதை பாருங்கள், இது உரிச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன நார் வருது பாருங்கள். இதெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணணும். இதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதனால தான் இதை வந்து எல்லோரும் ஈஸியாக உபயோகப்படுத்தாமல் வச்சுருக்குறாங்க. இதனுடைய வந்து சத்து மட்டும் ரொம்ப ஜாஸ்தி. சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஏதோ சின்ன சின்னதாக கத்தியால் உடச்சி வச்சுருக்கேன். ஏன் இப்படி சின்னதாக உடச்சிருக்கேன்னா, நம்ம மிக்சி வந்து இந்த மாதிரி பெருசாக காய வச்சு உடைக்க முன்னும் மிக்சி அரைக்காது. அதனால் சின்னதாக இது மாதிரி வேக வச்சு நல்லா வெயிலில் காஞ்ச பனங்கிழங்கு துண்டுகள் இதை போட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணணும். அதுக்காக முதல்ல மிக்சி வந்து ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா உலர்ந்த காஞ்ச மிக்சி தான் பவுட்ரு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மிக்சி எடுத்துக்கணும். இதில் இந்த உடைச்ச பனங்கிழங்கு போட்டோம். அது கூட இது நம்ம வந்து ஒரு 5 கிழங்கு மாதிரி தான் இப்போ நம்ம செய்கிறோம். அதுக்கேற்றபடி இந்த மிளகாய் வற்றல், காஞ்ச மிளகாய் வற்றல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தேவையான அளவு இந்த காம்பை கிள்ளி எடுத்துட்டு இதை வந்து இதில் போட்டுக்கணும். தேவையான அளவு போட்டுக்கணும். அப்புறம் உப்பு, ரொம்ப உப்பு தேவையில்லை. அதனால் கொஞ்சம் உப்பு, தூள் உப்பை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இது சுக்கு.
சுக்கு. இந்த சுக்கை வந்து இவ்வளோ அளவு போட்டால் போதும். 5 கிழங்குக்கு இவ்வளோ அளவு போட்டால் போதும். இதை வந்து மிக்ஸி உடைக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு உரலுக்குள்ள அப்படி வச்சு இப்படி போட்டு இப்படி நல்லா நசுக்கிட்டு அதை வந்து அதை போட்டுடணும். நான் அது பூண்டு தேய்க்கணும். பூண்டு வந்து இதில் ஒரு வாய்வு இருக்கும். இப்போ கிழங்குனாலே உங்களுக்கு வாய்வு தான், நிறைய வாய்வு உள்ளது தான். அதனால் அந்த பூண்டை எடுத்து இப்படி உரித்து அப்படி போட்டுக்கணும். இதில் உரித்து போட்டுக்கலாம். சமயத்தில் சில பேருக்கு இந்த தோல் வாசனை வந்து நல்லா பிடிக்கும். அதனால் இந்த மேலே இதுக்கு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது ஒரு 5 பல்லுன்னு சொல்லுவாங்க. இதை 5 பல்லு பூண்டை இதை போட்டுக்கணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணிடணும். இது போட்டது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணிடணும். இப்போ நான் உங்களுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா காஞ்சதுனால நல்லா பொடிச்சு வந்துருக்கு பாருங்க. எதுவும் உப்புனுடைய பிசுப்பும் இல்லை, பூண்டு பிசுப்பும் இல்லை, நல்லா காஞ்சி நல்லா இருக்கு. இது வந்து நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சுக்கலாம். காய வச்சு நல்லா ஒரு டப்பாவில் வந்து போட்டு மூடி வச்சுக்கிட்டோன்னா 1 மாதம் 2 மாதம் அது மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது குவான்டிட்டி கம்மி தான். ரொம்ப ஸ்டாக் பண்ணாமல் உபயோகப்படுத்திக்கிட்டால் நல்லா மணமாக இருக்கும். இதுலேருந்து எடுத்து அரைச்சது பதம். இது கொஞ்சம் குறைன்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்மளுக்கு பவுடராக வேணும்னா இந்த சல்லடை இருக்குது பார்த்தீங்களா, அலசல் சல்லடையில் வச்சு சலிச்சு ஃபைன் பவுடர். இது ரெண்டுமே நம்ம ஸ்டாக் பண்ணி இதையும் நல்லா ஸ்டாக் பண்ணி நல்லா கொஞ்சம் அதுக்கப்புறமா அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் காய வச்சு 1 மாதம் வச்சு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். துவையலாக உபயோகப்படுத்திக்கலாம். இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறது. இதையும் நல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். சித்தி இப்போ சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டீங்க. 2 வெரைட்டி. ஒன்று கோர்ஸ் பொடியா அரைச்சிருக்கீங்க, ஒன்று வந்து நல்லா சாஃப்ட் ஃபைன் பொடியா இருக்கு. ரெண்டுமே ஷெல்ஃப் லைஃப் நிறைய 10 மாசம் கூட வச்சு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 2 டவுட். இப்போ நீங்க அந்த மிளகா போட்டீங்களா, குண்டு மிளகா தான் போடணும்னு கணக்கா இல்ல? குண்டு மிளகா நம்மள்ட்ட என்ன வரமிளகா இருக்கோ அதை போட்டு. காஞ்ச மிளகா, வரமிளகா, பச்சை மிளகா வேண்டாம். காஞ்ச மிளகா, வரமிளகா போடணும். அப்புறம் இந்த பூண்டுக்கு வந்து எப்பவுமே சொல்லுவாங்க தோலோட சாப்பிடணுன்றாங்க, சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இதுல பார்த்தா நீங்க கொஞ்சம் தோலோட தான் போட்டுக்கிட்டீங்க, அதான் டேஸ்ட். சாப்பிடலாமா அந்த மாதிரி? நம்மளுடைய பழக்கம் எப்படியோ அதுக்கேற்றபடி இந்த தோலை தோலை உரிச்சிட்டு போட்டுக்கலாம். இல்லாட்டினா அப்படியே மேலே இதையும் கட் பண்ணிட்டு அப்படியே உபயோகப்படுத்திக்கலாம். சரி, இது வந்து நான் இப்ப டேஸ்ட் பண்ணி பாக்குற சித்தி. எனக்கு ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. வாசனையே செம்மையா இருக்கு. நீங்க வேக வைக்கும் போது அந்த வாசனையே ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வந்து ரைஸும் சுட சுட ரைஸும் நெய்யும் இருந்துன்னு வச்சுக்கோங்க. வேற எதுவுமே வேணாம். அதோட ஏதாவது பொரியல்லாம் கூட ஒண்ணும் வேணாங்க. ஒரு வத்தல் இருந்தா போதும், இல்ல ஊறுகாய். சூப்பரா இருந்துச்சு. இதுலயே காரம் இருக்கு, உப்பு இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட காரம் போட்டு. பூண்டு டேஸ்டும் தூக்கலா இருக்கு. இந்த பீட்சாலாம் சாப்பிட்றோம் பாத்தீங்களா, இந்த பூண்டு வாசனை அதுதான். அந்த ஆரிகானோ மாதிரி இருக்கு, நம்ம ஊர் ஆரிகானோ பவுடர் மாதிரி இருக்கு. சூப்பரா இருந்துச்சு சித்தி. இன்னைக்கு மத்தியானம் அப்ப இதுதான் நெய் சாதம், பனங்கிழங்கு பொடி. சூப்பர் சத்தான உணவு. இது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னா, நம்ம சாதம் வடித்த சாதம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் சூடாக சாதம் போட்டு அதில் இந்த பொடி போட்டு, நம்மளுக்கு உப்பு வேணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா நல்ல சுவையாக இருக்கும். நெய் பிடிக்கல, எனக்கு கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னாங்கன்னா நல்லெண்ணெயை உபயோகப்படுத்தி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு சாம்பாரோ எதுவுமே வேண்டியில்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சத்தான உணவு. ஆண்களுக்கு வீரியம் கொடுக்கும், புரோட்டீன் ஜாஸ்தி. நல்ல சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ஒரு சிறந்த உணவு. ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. பழைய நம்ம மாயவரத்துல இருக்கும் போது மாயவரம் நான் பிறந்தது மாயவரம் தான். மாயவரம் நாட்கள் அப்படியே ஞாபகப்படுத்துது. எங்க ஆட்சி எல்லாரும் ஞாபகத்துக்கு வராங்க. இது நான் வந்து இனிமே என்னோட டெய்லி உணவுல இல்ல அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் ஒரு பருப்பு பொடிக்கு பதிலா இது யூஸ் பண்ணலான் இருக்கேன். இன்னொன்னு பனங்கிழங்கு நமக்கு சீசனா தான் கிடைக்கும். சோ இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வருஷம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். அது இந்த மாதிரி வேக வச்ச உடனே இதை உடைச்சி சின்னதா உடைச்சி அதை காய வச்சு
நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம். ரெண்டாவது இது இந்த பொருள் வந்து நம்ம திருநெல்வேலியில உற்பத்தி திருச்செந்தூர் தான் ரொம்ப ஃபேமஸான பனங்கிழங்கு. அங்கெல்லாம் பனங்கிழங்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு திக்னஸ் இல்லாம நல்லா இவ்வளவு பெருசா இருக்கும். நம்மளுக்கு கிளீன் பண்றதுக்கு, அந்த நாரை கிளீன் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நல்லா சாப்பிட்டு நல்லா ரொம்ப இருக்கலாம் எல்லாரும். கண்டிப்பா சித்தி, நமக்கு வெஜிடேரியனா இருக்கிறவங்களுக்கு புரோட்டீன் சத்து கிடைக்கிறது ரொம்ப கம்மி. நிறைய பேர் என்னென்னமோ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதையும் நம்ம சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வெஜிடேரியன்ஸ்க்கு கவலையே கிடையாது. இதையும் சேர்த்துக்கோமே. இதுல இன்னும் நிறைய பலகாரங்கள் செய்யலாம் அடுத்தடுத்த ஷூட்ல. இன்னைக்கு நம்ம மணி டாக்ஸ்ல எங்க சித்தி திலகா சித்தியோட சேர்ந்து பனங்கிழங்கு பொடியை எப்படி செய்யலாம், அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம், அது எப்படி ப்ரோட்டீன்ல ரொம்ப ரிச் ஆனது, சுகர் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல், ஜென்ஸ்க்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகும், இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்தோம். அடுத்தடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது நல்ல ஐட்டமா எடுத்து உங்களுக்கு சமைச்சு காட்டணும் மணி டாக்ஸ்ல அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. வெஜிடேரியனும் இருக்கும், நான் வெஜிடேரியனும் இருக்கும். காத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.